போயிட்டு இருக்கான் வா ஜாலியா ஓடே. ஐயோ 2 பேரும் வண்டி டோனியா எடுக்கிறதுக்கும் டோனியா ஜோரன் போது ஜோரன் வண்டி எடுத்துட்டான்ப்பா. டோனியா வண்டி எடுக்க முடியல அவ்வளவுதான். ஜோரன் டோனியா 2.0 ஃபர்ஸ்டே கில் பண்ண பாக்குறான். ஆர் யூ சீரியஸ்? ஐயோ சுச்சோ கிரு கிருகு சிறு சிறுதா திரு திருதா திரு திருதா திரு திருதா அப்படி போயிட்டு இருக்கானே. பாத்தீங்களா டோனியை பாக்குறான் ப்ரோ, டோனியை பாக்குறான் 2.0 டோனியை பாக்குறான். 2.0 ரசிகர்கள் லெஞ்சல் இடி இறக்கப்பட்ட பாரு வராம 2.0 முதல்ல கருவறுக்க பாக்குறான். 2.0 முதல் தோல்வி. டோனியோட கேம் சென்ஸ் அகால மரணம் அடைந்தது. சொன்னேன் 2.0 கிட்ட சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு. சேஞ்ச் பண்ணவில்லை. ஆனா இவங்க ஒரு டீம் சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க. எது வெற்றியோ அதுதான் பண்ணும். வெற்றி இல்லாம இருக்கிறது எல்லாமே பண்றாங்க. காலத்தை புரிஞ்சுக்கணும், காலத்துக்கு ஏற்ற மாறிடும். என்ன பிடிக்குமோ அதை கொடுக்கணும். பல ஹைப்பர் சானுக்கும் ட்ரோலுக்கும் ஒரு ஃபைட் நடந்திருக்கு. நெருப்ப போடுறான், குண்டை போடுறான், இன்னும் ஒரு 4 குண்டு தான் எடுத்து வீசிருப்பான். 4 புகைதான் இருக்கு. ஹைப்பர் சானுக்கும் ட்ரோலுக்கும் ரவுடி ஓப்பிக்கும் 3 பேரும் பக்கத்துல இருக்காங்க. பிடிஎஸ்ஆ இல்ல ரேண்டமணியா ஒரு நேடு இந்தா வாயில வாங்கிக்க. ஐயோ ஒரு நேடு டம்முன்னு விழுந்துச்சு. அகால மரணம் 7 செகண்ட். அவ்வளவுதான் மரணம். அவனை உம்மா உடுத்தது. ட்ரோல் 7 கில்லு. நல்ல லூட்டு குட்டிச்சாதான் ஏ விட்டு ஹைப்பர்சான் ஹைப்பர்சான் சம்மன் பண்ணிருக்கான். ரீகால் கார்டு கிடையாது. ஆனா மஞ்சள் கலர் செத்தனால மறுபடியும் ஹைப்பர்சானால வர முடியும். ஆனா பழி வாங்கறதுக்கு வந்தா மரணம் அவனை உமா கொடுத்துரும். யாரும் இங்க பாரு பழி வாங்க வந்து இப்பதான் அடிவன் செத்து போனா. அந்த அடின்றவன் இப்பதான் ட்ரோல் அடிவன் போனா. மறுபடியும் வந்துட்டான் பாரு, கிருன்னு வந்துட்டான் பாரு. மக்கள் அதாவது ட்ரையோட்ஸ் நாயகன். ட்ரையோட்ஸ்க்காக வெற்றி ப்ரோ. வை ஹைப்பர்சான் கிசா இஸ் பிளேயிங் ப்ரோ. கிசா வேற கிசா. ஹைப்பர்சான் வந்து மொபைல் பிடிச்சு வெளியே போயிட்டான் ப்ரோ. ஹைப்பர்சான் வந்து தன்னந்தனியா மக்களா வந்து விளையாண்டு இருக்கான். ஹைப்பர்சானுக்கு டீம் இல்ல. ஹைப்பர்சானுக்கு பதில் கிசா எடுத்துட்டாங்க அவங்க. கால மரணம் அடையப்பட்டது. உமா கொடுக்கப்பட்டது. மரணமும் உமா கொடுத்தது. இந்த ஒரு கில்லா இல்ல எஸ்கே போயிட்டான். கிருகிருன்னு ஓடுறான் மறுபடியும். இந்த 9வது கில்ல தூக்கிடலாம். 9வது கில் நமக்கே அப்படின்னு. பட் ஆனா இதுல வந்து எவ்வளவு கில் அடிச்சாலும் கொஞ்சம் கிருகிருப்பாதான் அடிக்க வேண்டியது பாயிண்ட் தான். பட் ஆனா இப்ப இருக்கிறது எல்லாம் கிளியர் பண்ணிட்டா ஃபுல்லா இது கிடைக்கும். மறுபடியும் ஒரு 10வது கில்ல அவ்வளவு 9வது கில்லா இல்ல 8வது கில்ல 8வது கில்ல. இன்னும் இங்க 3 பேர் தான். ரவுடி ஓபி அதிகமா கில் அடிச்ச 3 பேர் இங்கதான் இருக்காங்க. 6 கில் எடுத்த ஃபாஸ்டர் நூப் இங்கதான் இருக்கான். 5 கில் எடுத்த ரவுடி ஓபி இங்கதான் இருக்கான். 8 கில் எடுத்த ட்ரோல் இங்கதான் இருக்கான். கேம்ப் அடிச்சிட்டு இருக்கிற நம்ம என்ன இவன் பேருன்னு கரிமா அவன் இங்கதான் இருக்கிறான். கர்மாவா சாரி கர்மாவன கரிமான்ட்ட அவதான் 1 HP ரவுடி ஓபி. ரவுடி ஓபி ஹால மரணமா. ரவுடி 1 HP ட்ரோலுக்கு 1 HP. அவ்வளவுதான் 1 HP மறுபடியும் ரவுடி ஓபி மகாலா மரணம். ஒரே ஒருவன் இன்னும் ஃப்ராஸ்டர் மட்டும்தான் இருக்கான். ரீகால் இருக்கவன் அவளும் மரணம் அடைவான். அவன் இந்த நடக்கிற சண்டையில நான் அந்த போக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து தம்புறீங்க. வேணாம் நம்ம அங்கிட்டு போயிட்டு எதுவும் பிரோஜனம் எல்லாம் போயிட போகுது அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறோம். ட்ரோல் ஒரு 9 கில்ல போட்டு இங்க வரவங்க எல்லாத்தையும் போட்டு அடின்னு அடிச்சுட்டு அப்பா சந்தோஷம்டா. வரவெல்லாம் ஜாலியா நம்ம செத்துட்டு இருக்கிறோம். ஃபுல்லா லூட்டை போட்டு அநேகமா ட்ரோல் நினைச்சா இப்போ வந்து பிஆர்டிஎம் எடுக்க முடியும். பிஆர்டிஎம் எடுத்துட்டானா பொறுமையா ஒரு இடத்த பிடிச்சி அப்படியே உட்காந்துக்க முடியும். யாரா அவன்? பாண்டா பரவ நேடு போட்டுக்கிறான். அதாவது ஐயோ இவனே செத்துறான் போல. இவன் குக் பண்றத பார்த்தா அவனே அகாமரம் அடைஞ்சிடான் போல. அவ்வளவுதான் வந்து மறுபடியும் ஐயோ 1 HP. இப்போ இந்த நேடு இந்த பக்கம் வந்து உழிச்சுட்டு அகாமரம் அடைஞ்சிடும். ஐயோ எஸ்கே போயிட்டான். எஸ்என்டில ஃபாஸ்டர் நூப் 6 கிலோ பழிவாங்கத்துல வந்துருக்கான். அங்க பாரு போச்சு. பழிவாங்கும் நினைத்தால் மரணம் அவனை உம்மா கொடுக்கணும் தெரிய மாட்டேங்குது. இதுல பழி வாங்கக்கூடாது. ரவுடி ஓபி அதிகமான கில் எடுத்த பிளேயர் மறுபடியும் வரான். மறுபடியும் வந்து கொண்டிருக்கிறான். கிருன்னு இல்லை தவறு இழுக்கப்படுகிறது. தவறு இழுக்கிற மாதிரி தான் தோணுது. அதே மாதிரி ஃப்ராஸ்டர் நூபுக்கு இப்போ ஃப்ராஸ்டர் நூபு 1 HP. ஃப்ராஸ்டர் நூப் எஸ்என்டி ஃப்ராஸ்டர் நூபுக்கு ட்ரோலுக்கு ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். பார்க்கும் போதே அகால மரணம் அடைச்சாங்க. பார்க்கும் போதே ஒரு மரணம் நடந்தது.
பிராசர் டு பழிவாங்க வருவானா பாப்போம் லெட்ஸ் see. நானே டோட்டோடைய கேம் பிளே இது அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாண்டு கொடுக்குறான். ஆனா அவன் டீம்ல மீதி 3 பேர் சோலோல பாயிண்ட் எடுக்கலாம் மரணமும் இல்லை முத்தம் விட்டு கொடுக்கும். ஐயோ ஆமாண்ணே. பட் ஆனா இது கில் இல்லையே, இது கில் வார் இல்லையே, பிளேஸ்மெண்ட் வார் தானே. அதனால முக்கியமா இருக்கவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க போல. அங்க பாரு பிரியா கேமிங், ரஸ்காடு, மிடில் மேன் வைட்டி, ரவுடி ஓபி லைவ், ஜோர்டன்லாம் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. மாங் இன்னும் ரவுடி ஓபி ஓடிட்டு ஓட்டாங்க. ரவுடி ஓபி எஸ்கேப் பண்ண இனிமேல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட் இன்னும் முடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு ப்ரோ? ஈவெண்ட் முடிஞ்சு போச்சு ப்ரோ. ரீகால் 54 பேர் உயிரோட்டு இருக்காங்க. ஃபைட் பார்த்ததுல நேரம் போனதே தெரியல. சோலோ இஸ் லவ் கைஸ், சோலோ இஸ் லவ். அண்ணே பாண்டா கிட்ட ரவுடி. ஆமா பார்த்த இவன் என்ன பழி வாங்க போவான்னு நினைச்சேன். பார்த்தா அங்கிட்ட வேணா நம்ம இங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டான். இப்போ பாண்டா போட்டு தள்ளுவார் ரவுடியை. கிராபிக்ஸ் எஸ்டிஎல் ஸ்மூத்ல இருந்தா ஃபர்ஸ்ட். அவனுக்கு மேல இருக்கிறது தெரியல போலடா. அவ்வளவுதான். ஐயோ கம் கும் அவ்வளவுதான். நெஞ்சு ஹார்ட் அட்டாக் கம்மிங். இட்ஸ் ஹார்ட் அட்டாக் பிளேயர். ஐயோ என்ன சுட்டானா ஒரே ஒரு சுடு திருட்டுன சவுண்ட் கேட்டு சுடாத விட்டானே. ஆனா கைஸ் இந்த சோலோல ஒரு பிரச்சனை என்னன்னா கைஸ், யாரு டீம்ல ஓபி அடிக்கிறாங்க, யார டீமோட பாயிண்ட் பதிப்பாக போகுதுன்னு கண்கூடா பாப்பீங்க கைஸ். கண்கூடா எப்படி கண்கூடா பாப்பீங்க. கண்கூடா இந்த பக்கம் உல்ஃப், மேல வந்து ரவுடி ஓபி. ஆளா வரணுமா? இவனுக்கு வேற உயிர் இல்ல. ரவுடி ஓபி அச்சிடுவாரா? 6 கிலோ ரவுடி ஓபி. லெவல் 1 ஹெல்மெட் வச்சு கதை குடுத்துட்டு இருக்காரு மேல இருக்கிற உல்ஃபுக்கு. அவன் தான் செத்துட்டு வந்திருக்கானே. இப்போ எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5வது மேட்ச் என்ன சோலோல OGBTS பாத்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. 2.0 பாத்தீங்கன்னா வந்து 35 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. வேற ஒரு அணி வச்சுக்கலாம் SNT அணி பாத்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. 5வது மேட்ச்ல SNTல அவங்க 2 பேரும் ஹால மரணம் அடைஞ்சிடுறாங்க. OGBTSம் அதுக்கப்புறமா BTS மொபைலும். இப்போ SNTக்கு தான் வாய்ப்பு இருக்கு 5வது மேட்ச்ல. அந்த ஒரு பிளேயர் தான் இருக்கான். அந்த டைம் அவன் வந்து அந்த டீமுக்காக ஜெயிச்சு கொடுக்க முடியுமா? அந்த கொடுக்கலாம் வீணா போயிடும் அவ்வளவுதான். ஆமா அவன் ஒருத்த வெற்றி அடைஞ்சா அந்த டீமுடைய டிராஃபி அன்னைக்கு அவங்க கையிலன. ஐயோ இது வந்து ட்விஸ்ட்னா மதனனா சோலோக்காக அவன் வந்து போராடணும். அப்படியே அவன் வெற்றிக்காக போராடி கொடுக்கணும். புரியுதா இல்லையா? ஐயோ டீமுக்காக கொடூரமா அது என்ன டிராஃபியோ கரெக்டா அந்த டிராஃபியை விளையாடி கொடுத்தா மட்டும் தான். ஆனா ப்ரோ சோலோல மட்டும் தான் ப்ரோ இந்த ரொம்ப நேரம் ஃபைட் அப்படியே பாக்குறது. அவன் பாருங்களேன், போறான் வந்து ஸ்மோக் போடலாமான்னு யோசிக்கிறான், மறுபடியும் வரான். போறான் ஸ்மோக் போடலாமா யோசிக்கிறான், மறுபடியும் வரான். போறான் ஸ்மோக் போடலாமான்னு யோசிக்கிறான், மறுபடியும் வரான். உட்காடுறான், ஏதோ போடுறான், டிபிஎஸ் எடுக்கிறான், M4 வைக்கிறான், உள்ள வைக்கிறான். வேணாம் அடிக்க வேணாம், நம்ம ஜோனோட காரணம் தான் இருக்கு, நம்ம பொறுமையா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறான். ஓகே, அடுத்து வந்து நம்ம BTSல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஜோர்டன் ஒரே ஒரு கில்லு அங்க பாத்தீங்கன்னா பாருங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். டாப் 5 ஜோர்டன் ப்ரோ. அப்படியா? ஆமா கண்டிப்பா வருவாங்க. எப்படி சொல்ற? சோலோ காட். சோலோக்கே கடவுள். God good bad good guys. இந்த தடவை தெரிஞ்சிரும் guys. The God of game sense எடுப்பாரா, வெற்றி எடுப்பாரா, BTS ஒரு பாயிண்ட் எடுப்பாரா. எங்கடா கறாவலாம்? எனக்கு மனசு வந்து உடைஞ்சிச்சு. BTS ஃபார்ம்ல வரான் ப்ரோ. ஃபார்ம்ல பாரு ஜோனே முடியுது. ஃபார்ம்ல என்ன பாருங்க, அப்படியே அமைதியா வரான். அப்படியே சரி பொறுமையா இருப்போம், நம்ம இப்போதைக்கு அவசரப்படக்கூடாது, நம்ம வந்து பாயிண்ட் தான் இருக்கணும், கில்லு நமக்கு முக்கியம் இல்லை, பிளேஸ்மெண்ட்ல எதுக்கடா கில்லு அப்படின்னு பொறுமை காக்குறாங்க. பொறுமையை காக்குறான், பொறுமையோட உச்சத்தில் இருக்கான். போவானா மாட்டானா இவலாம்? ஆனா இந்த எல்ஸ் பேர் பொட்டேட்டோ எல்ஸா? போறான் இப்பதான் போறான் 30 பேண்டேஜ் வச்சிருக்கான். ஓஹோ. அண்ணா ஸ்கூல்ல மாங்காய் பறிக்கிற இடமும் பொட்டேட்டோ ஹில்ஸும் தானே ஜோன் சென்டரே. இரு ஜோர்டன் சோலோ இப்ப என்ன சோலோ கால் ஆஃப் கேம்ஸ் என்ன பண்றான்னு பாப்பான். இப்பதான் போறாப்ல. இல்ல கடைசி வரைக்கும் போக மாட்டான் போலயா. 25 பேண்டேஜ் இருக்கு. ஆனாலும் இன்னும் பேண்டேஜ் வேணும்னு எடுக்கறாரு பாருங்க. அங்க பாருங்க 30 மறுபடியும் எடுத்துறானே. பாத்தான் 35.
At Tamil X ஜாலியா Gamer பண்ணி Step சுத்திட்டே இருந்தாங்க 40 placementல. ரூபாய் through super chat. ஹைப்பர்சான் அகால மரணமா பாயலுகா. ஐப்பச்சன் அகால மரணம் ஐப்பச்சன் அகால மரணம் தோனி அகால மரணம் ரெமோ அகால மரணம் போன்ற பிரியா கேமிங் பெண் அணி வீராங்கனை பெண் வீராங்கனை அவங்க டீமோட ஐஜலாக இன்னும் இருக்காங்க பாருங்க. பிரியா கேமிங் பாத்தீங்கன்னா அவங்க டீமுக்காக பெண் பாத்தீங்கன்னா போராடுது இந்த தடவை பெண் போராடி கொண்டிருக்கும் ஒரு ஆட்டம் கைஸ் இந்த தடவை எல்லாத்துக்கும் ஈக்குவலா பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவலா வச்சாங்க அவங்க யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க திறமையை காட்டி விளையாட வேண்டியதான் ரவுடி ஓபி ஜோர்டன் பாரு ஜோர்டனை பார்த்து கொண்டிருக்கான் ட்ரோல் அகால மரணம் ஆயிட்டாருண்ணே. யாரு ட்ரோல். அவ்வளவுதான் கில் எடுத்தது மரணத்தை முத்தா விட்டது guys மரணமா BTS is out of the point guys they are out of the point இங்கதான் வச்சோம் செக் it's not about the kills it's about the placement guys JJ விடுஸ்ல ஜோன் காத்து கொண்டிருக்கிறான் JJ விடுஸ்ல ஜோன் காத்து கொண்டிருக்கிறான் ரவுடி ஒப்பின் வருகிறான் பாப்பா என்ன நடக்குதுன்னு 2.0 out of the points BTS out of the points guys ரெண்டு பேரும் out of the points முதல்ல தெரிஞ்சிரு இப்ப யாரெல்லாம் எந்த டீம்ல அவுட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் அப்படின்னு அப்புறம் யாரு ஒரு நசுக்கல் பண்ணிட்டாருண்ணே 2G. அவ்வளவுதான் SNT ஃப்ராசர் SNTயா SNT ரவுடி SNT அவ்வளவுதான் இவன் ரெண்டு வாட்டி அவள் சுடாமே அகால மரணம் அடைந்தான் இரு தடவை இதே மாதிரி சுடாமல் அவன் அகால மரணம் அடைந்தான் என்ன ட்ருக்குன்னு கூப்பிட்டு அகால மரணம் அடைகிறாரு பா எஸ்ன்றவர் வந்து அகால மரணம் அடைஞ்சிருக்காரு. SNT ஃப்ராஸ்டர் இன்னும் 21 பேர் தான் யார் வந்து டாப் 5 வந்து பாயிண்ட்ஸ் எடுப்பாங்கன்றது எனக்கு சீரியஸ்லி தெரியல. bro I am not a hacker bro played all tryouts ஐஜல் சிவா bro At Shiva Trade. அப்படி அதல ஆனா அன்னைக்கு உங்கள தான் எல்லாரும் உங்களுக்கு மட்டும் தான் played all tryouts. அந்த சர்வர் ஹேக் இருக்கும்போது நீங்க மட்டும் உயிரோட இருந்தீங்களா அதனால எல்லாம் உங்க மேல பழி போட்டாங்க டுப்புன்னு அதனால தான் பிரியா கேமிங் ஒரு பெண் இன்னும் இருக்கிறது ஒரு பெண் போராடி கொண்டிருக்கிறது ஓ நோ போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறாள் பிரியா கேமிங் என்னது எகிரி நான் இங்க தான் காட்டுது ஸ்மோக் போடுறாங்க ஹீல் பண்ண முடியல டைம் இல்ல இவன் வேற ஒரு பக்கம் தொத்தடா வாத்தி ரைடு பிரியா கடிப்பாங்களா வாத்தி ரைடு அவன் பாத்தீங்கன்னா பிரியா போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் பிரியா ஹேவிங் ஓ நோ கைஸ் அதே சமயத்துல இந்த ஜேஜே பிடிஎஸ் ஜோர்டன் சோலோ கார் கீடு பூடு கார் சூடு கார் பூடு பாடு பூடு கார் பூடு கார் ஆஃப் கேம்ஸ் அழைக்கப்படும் ஜோர்டன் பாருங்க பொறுமை காத்து கொண்டிருக்கான் ஓ நோ 2.0 அவுட் ஆஃப் த பாயிண்ட் பிடிஎஸ் அவுட் ஆஃப் த பாயிண்ட் என்ன பத்திக்கிச்சா மாலே பத்திக்கிச்சா அதுக்குதான் இனிமேல் வேலை ஆகாது இனிமேல் வேலை ஆகாது அவ்வளவுதான் முடிக்கப்பட்டது ஐவரி வந்து டோனியா யாரும் இருக்க மாட்டாங்க எங்கடா ஆளக்கானோ அப்படின்னு தான் பாக்கணும் சார்ஜ் போட்டு அவ்வளவுதான் ரெட் கார்டுக்கு இனிமேல் வேலை பண்ண கிடையாது உடைக்கப்பட்டது உடை தெரியப்பட்டது கைஸ் ஃபேர் மட்டுமே யாருக்கு திறமை இருக்கோ அவன் மட்டுமே வெற்றி திறமைக்கான பரிசு டைட் பண்ற மாதிரி இவ்வளவு ஒரு கடினமான கேம் தெரிஞ்ச கேம் டிசைன் பண்ண தெரியாத கைஸ் வேற மாதிரி ஒரு சின்ன லூப் யூசோஜி இங்க பாருங்க யூசோஜி போராட்டம் நடத்திட்டு மொபைல் பீட் இருக்கானே யூசோஜி சத்தியமா ப்ரோ இந்த புளுத்தி அண்டர்ரேட்டட் புளுத்தி ப்ரோ உண்மையாலுமே அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ ஆர் யூ சீரியஸ் திஸ் கைஸ் something guys please brother பரவாயில்ல ஆமா 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 ஜோர்டன் ஜோர்டனுக்கு ஒரு நேரம் ஒரு கிறுகிறுப்பா வருது மேல இருந்து இதா வாங்க உன்னாவது நான் இங்க பாருங்க லேட்டஸ்ட் பிஆர்டிஎம் MG3 வச்சுக்கறாங்க டீம் பாருங்க ஸ்ட்ரீ ஓபி 35 பிரியா கேம் இன்னும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாள் என்னன்னா பிஆர்டிஎம் பிரியா கேம் ஜிபிஎஸ் தன்னோட போராட்டம் நிறைவேற்றிட்டு இருக்கு வாட் கேம் பை பிரியா கேம் இப்ப பாராட்டலாம் டாப் 10 வர போறாங்க அண்ணா பிஆர்டிஎம் 4 ஐயோ பாராட்ட நினைக்கும் போது அகல வரணும் ஐயோ பேனிக் லாங்ல இருந்து ரெட் கார்ட் அகல வரணும் அப்படியே வெஸ்டார் ஜோர்டன் யூஸ் அகல வரணும்னா யூஸ் அகல வரணும் ஓ நோ நீ உண்மையாலுமே ஜோர்டன் தான் புலியவா ஜோர்டன் எப்படியாவது வந்துடுங்க பொறுமையா இருந்து ஐயோ இன்னும் 2 பேர் எப்படியாவது ஹால பண்ணணும் அடிங்கடா அநேகமா ஜோர்டன் வந்து பிடிஎஸ் வந்து எடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறானதா
அதே மாதிரி கிளாசிக்ல வராம சோலோ டிராஃபி ஜோடனால மிஸ் ஆகுதா ஓஜி பீட்டர்ஸ்க்கு மிஸ் ஆகுதா 2 பாயிண்ட் தவறு இழைக்கிறா இந்த ராக்கெட் போடு வடாக்கி போடு கோல் டாஸ் ப்ரோ ஐயோ இந்த மாதிரி இல்ல சோலோ கார்டு வேற மாதிரிங்கண்ணே சோலோ கார்டு ப்ரோ ஜோர்டன் டாப் போய் மூணு ப்ரோ 8 பாயிண்ட் எடுத்துறான் ப்ரோ அவன் டீமுக்கு அவன் டீம்ல எல்லாரும் சோலோ பிளேயர்ஸ் இந்தியா ஒன் சோலோ காம்படிட்டர்ல வாட் ஃபார் ஆனா ஜார்டன் ஆனா இவன் மாதிரி பொறுமையா இருப்பான் அவங்க டீமுக்குலாம் புளுத்தேட்ட போட்டாங்கன்னா அடிறாங்களே உள்ள பண்றாங்க ஹைப்பர் ரஸ்காட் சாரி ரஸ்காட் நோன்றாரு ரஸ்காட் ஐயோ பட் பரவாயில்ல டாப் 3 ல தான் ஹால மரணம் அடைஞ்சிருக்காங்க ரஸ்காட் டீம் ட்ரேட் எடுத்துச்சு யாரு ரஸ்காட் யாரு ரஸ்காட் பேர் ரெட் கார்டு வாங்குனாங்க இப்போ ரஸ்காட் வந்து ஒரு டீம் ட்ரேட் பண்ணி வாங்குனாங்க இல்ல ரஸ்காட் டீம் நோட் பேர் நோட் ஐயோ ரஸ்காடா ரஸ்காட் 9 பாயிண்ட் மகாதேவன்ற மாதிரி ரஸ்காட் வந்திருக்காருண்ணே என்ன மேட்ச் என்ன கேம்னே தெரியல யாருமே டீம் அப் கிடையாது மேட்ச் ரொம்ப கொடூரமா போயிட்டு இருக்கு ரணகலமா போயிட்டு இருக்கு நோ மோர் சீக்ரெட் ஹிண்ட் டுக் 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 கிடையாது எந்த ஒரு டீமும் ஹெல்ப் பண்ண முடியாது வெந்து தணிந்தது காடு கத்தினே ஓடுன்ற மாதிரி தான் இருக்கு எல்லா டீமும் சும்மா வேற லெவல்ல விளையாடி இருக்காங்க பட் இருந்தாலும் மெயினான ஆளுங்க டோல் ரோவா இருக்கட்டும் ஜார்டன் ரோவா ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்கட்டும் गाइस ஃபர்ஸ்ட் மேட்ச் சோலோவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் டேட் நம்ம 19 19 டேட் 26 ப்ரோ பிக்சர்ஸ் வேணா சொல்லுங்க அதையும் நாங்க வெளிய விடுறோம் மாஃபியா டீம் பா மாஃபியா தான் டேட் தான் ரஸ்காட் சிம்பாக்கு மேல மாஃபியா எடுத்தா ஆமா ஆமா ஓடுங்க மேல ஜோஸ் கீழ ரஸ்காட் என்ன गाइस 21 ஏதாவது ஒரு வயலேஷன் நடந்துச்சா ஏதாவது ஒரு டுட் டுட் டுடுடு ஓட்ட ஆரம்பிச்சா அவ்வளவுதான் உடைக்கப்பட்ட ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி உடைக்கப்படும் गाइस ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி உடைக்கப்படும் வேற மாதிரி இருந்துச்சுன்னா பியூர் கேம் இருந்துச்சா அவ்வளவுதான் பியூர் கேம் திறமை இருக்கவும் வெற்றி இட்ஸ் a pure conquer love guys தப்பியாட்டம் போட்டா வெளியே போ ரஸ்கார்டுக்கு பாப்போம் இந்த ஒரே ஒரு கில் ரஸ்கார்டு தான் இந்த மேட்ச் உடைய வெற்றியாளர் என்று என்ன ப்ரோ இந்த நேட் கனெக்ட் ஆயிருக்கும்னு நினைச்சேன் மாலியை ஒன்னு தூக்கி போட்டாரு பாருங்க அந்த மாலி கனெக்ட் ஆகுமா இல்ல கனெக்ட் ஆகல ரஸ்கார்டா ஜோசா ரஸ்கார்டா ஏன்னா ஜோஸோட ஐயோ இல்ல ரஸ்கார்டுக்கும் அதே இதான் லெவல் 3 வெஸ்ட் டேமேஜ்ல இருக்கு நேட் இல்ல டேமேஜ் அடிச்சாலே போதும் பாடில அடிச்சாலே அகால மரணம் அதுவும் கையில பாத்தீங்கன்னா ஷாட் கன் M4 ஷாட் கன்ல அடிச்சிருவானா காக்காக்கு போட்டுவானா गाइस காக்கா ஷாட் கன்னா ஐயோ கையில என்ன பண்றாரு ஓ ஷீல்ட் தான் போட்டாரு மாசா உடைக்குது இன்னும் ஒரு தடவை பட்டா உடைஞ்சிரும் கண்ணாடி உடைக்கப்பட்டது